தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிக முதல் கனமழை பெய்தது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, கல்லுக்குழி, பியர்சோலா சாலை, லாஸ்காட் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் குடிநீர் ஆதாரங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதேபோல வேலூர் மாநகரில் சத்துவாச்சாரி, வள்ளலார், அலமேலுமங்காபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இருப்பினும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி, செட்டிப்பட்டி, குள்ளம்பட்டி, ஓடச்சக்கரை, தேவூர், மயிலம்பட்டி, வற்றாம்பாளையம், காவேரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. விடாது பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. பூலாம்பட்டி, கொங்கனாபுரம், சித்தூர், வெள்ளாண்டி வலசு, ஆலச்சம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், கருமண்டபம், பாலக்கரை, சோமரசம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, ஆலங்குடி, அன்னவாசல் உள்ளிட்ட பகுதிகளிலும் 3வது நாள் மழை பெய்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தாப்பழூர், ஆண்டிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சிங்கராயபுரம் கிராமத்தில் தேவாலயத்தின் அருகில் இருந்த தென்னை மரத்தில் இடி விழுந்தது. இதில் கொட்டும் மழையிலும் தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.